பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா கோமதி அதுக்கப்புறம் அவங்களோட மருமக எல்லாருமே கிச்சனில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா மயில் வந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது வீட்டில் இருந்து, நீங்கள் 2 பேரும் வேலைக்கு போயிடுறீங்களா, பேசாமல் உங்கள் 2 பேருக்கும் நான் சுட சுட லஞ்ச் கொண்டு வந்து கொடுக்கட்டா மதியானம் அப்படின்னா சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, லஞ்ச் மட்டும் எதுக்குக்கா, இன்டர்வெல்லில் டீ பப்ஸு இல்லை ஸ்நாக்ஸ் ஏதாவது எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வம்பிழுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதி பார்த்திங்கன்னா, நானும் தான் இத்தனை நாள் தனியாக இருக்கேன், நான் இல்லையா, உனக்கு என்னமோ யாருமே இல்லாத மாதிரி இவ்வளோ கவலைப்படுதா, நான் தான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு மயில் சொல்கிறாங்க, நீங்கள் ஏதாவது வேலையாக இருக்கீங்க இல்லை தூங்கிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு தான் நீ இவ்வளோ படிப்பு படிச்சிருக்க, ஏதாவது வேலைக்கு போக வேண்டியதானே, நீ சும்மா இருந்தால் எனக்கு போர் தான் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்கிறாங்க. உடனே மயில் பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்த போய் அப்படியே வந்து சரவணன் கிட்ட சொல்கிறாங்க. வேறு யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா கேட்க ஆள் இருக்குது, எனக்கு தான் யாராவது எது சொன்னாலுமே கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு மயில் பார்த்திங்க அப்படின்னா சரவணன் கிட்ட புலம்புறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேலைக்கு போன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். நீ போய் உண்மையை சொல்லு, நான் படிக்கவே இல்லை, நான் படித்ததே இவ்வளோ தான், அப்படி இருக்கும்போது நான் எப்படி வேலைக்கு போக முடியும், எங்கேயுமே போக முடியாதுன்னு சொல்லிட்டு நீ அவங்கள்ட்ட உண்மையை சொல்லு, அதுக்கப்புறம் உன்னை ஏன் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க. மயில் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் வாய் அடிச்சு போய் நிற்கிறாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.